ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் க்யூட் பப்பி ஹவுஸ். நம்ம க்யூட் பப்பி ஹவுஸில் நீங்கள் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் டேஸ்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி 2 விதமான ப்ரீட்ஸ் வந்து நம்ம பப்பி ஹவுஸில் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்பர் 1 கோல்டன் ரிட்ரீவர், இன்னொன்று பொமேரியன். ஸோ ரெண்டுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் ப்ரீடு. ஒன்று வந்து டாய் ப்ரீட் வெரைட்டி சேர்ந்தது, ஒன்று லார்ஜ் ப்ரீட் வெரைட்டி சேர்ந்தது. இது ரெண்டு பற்றியும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். பப்பீஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, ஃபுட்டு ஹேபிட்டு, வேக்சினேஷன் பண்ணுறது, எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த பப்பீஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு உங்களுக்கு எந்த பப்பி பிடிச்சிருக்கோ சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நியூ பப்பீஸ் அரைவல்ஸு வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச பப்பீஸை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பொமேரியனில் ஒயிட் பொமேரியன் பப்பீஸ். ஒயிட் க்யூட் பொமேரியன் பப்பீஸு நம்மளோட பப்பி ஹவுஸில் இப்போ இருக்குது. ஸோ பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஸோ பொமேரியனை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா டாய் பிரீட் வெரைட்டி செஞ்சது. இவங்களுக்கு அதிகமான இடம் ஸ்பேஸ் தேவைப்பட போகிறதில்ல. அதே மாதிரி மெயின்டெனன்ஸும் லோ தான். ஸோ ஃபுட் மெயின்டெனன்ஸ்லேருந்து ஸ்பேஸ்லேருந்து இவங்களுக்கு கம்மியாக இருந்தாவே போதுமானது. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட க்ரூமிங் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நீங்கள் சீவிட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னாவே சீப்பு வச்சு ப்ரஷ் பண்ணிங்கனாவே அழகாக க்யூட்டாக இருப்பாங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், க்யூட்டான பொமேரியன் பப்பீஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இந்த பொமேரியன் பப்பீஸ் பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்டில் ஒயிட் ஹார்ட் போடுங்க. ஓகேங்களா? எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடியது கோல்டன் ரிட்ரைவர் பப்பீஸ். எஸ், கோல்டன் ரிட்ரைவர் பப்பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபர்ரு அதிகமாக இருக்கும், ரொம்ப ப்ளேஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் நம்ம குட்டீஸுங்கிட்ட ரொம்ப அதிகமாக எனர்ஜெட்டிக்காக விளையாண்டுட்டு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கோல்டன் ரிட்ரைவரை சூஸ் பண்ணலாம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா டயர்ட்னஸே சீக்கிரம் ஆக மாட்டாங்க. நம்ம கூட வந்து ரொம்ப அடாப்ட் ஆகிக்குவாங்க. சொல்கிற கமாண்டு, ட்ரைனிங் எல்லாத்தையுமே ஈஸியாக அப்சர்வ் பண்ணக்கூடிய ப்ரீட் தான் கோல்டன் ரிட்ரைவர். லேபர்டாரும் கோல்டன் ரிட்ரைவரும் சேம் தான், பட் ஆனால் வித்தியாசம் ஹேர் மட்டும் அப்படி தான். ஓகேங்களா? ஹேர் அதிகமாக இருந்தால் அது கோல்டன் ரிட்ரைவர். இந்த கோல்டன் ரிட்ரைவர் வந்து பார்த்தீங்கன்னா லைட் கலர், டார்க் கலர், ஒயிட்டு, க்ரீம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. நம்ம க்யூட் பப்பி ஹவுஸில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் கலர் பப்பீஸு அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்கு வந்து 40 days ஓல்டு, ரொம்ப சூப்பராக இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. க்யூட் பப்பீஸு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கோல்டு கலர் ஹார்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு என்ன ஃபுட்டு மெயின்டெனன்ஸு, அடுத்து என்ன டிப்ஸு, ஹெல்த்தி டிப்ஸ் எல்லாமே பார்ப்போம். அதே மாதிரி நம்ம பப்பீஸ் வந்துட்டு ஆரோக்கியமாகவும் ஹாப்பியாகவும் இருக்கணும் அப்படின்னா நம்ம பெட்டு வளர்த்துறவங்களுக்கும் நம்ம பப்பிக்கும் வந்துட்டு ஒரு பாண்டிங் இருக்கணும். அவங்க கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்க கூட பிளேயிங் டைம்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்கள் பப்பீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஹாப்பியாகவும் இருக்கும். எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே பப்பிக்கு இருக்காது. ஸோ மறந்துடாமல் இதை கடைப்பிடிங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பப்பிக்கு வந்துட்டு என்ன மாதிரி ஃபுட்டு தரணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு குழப்பமாக இருப்போம். தயவுசெய்து பப்பி நீங்கள் வாங்குகிற இடத்துல என்ன ஃபீட் கொடுத்துட்ருக்காங்களோ அதே ஃபீடிங்கை தான் கொடுக்கணும். சடனாக ஃபுட்டு சேஞ்ச் பண்ணக்கூடாது. டாகுக்கு பொறுத்து சடனாக ஃபுட்டு சேஞ்ச் பண்ணுனா அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அதனால் வந்துட்டு அவங்க என்ன ஃபுட்டு கொடுத்தாங்களோ அதுவே கண்டினியூ பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஃபுட்டு சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபுட்டை வந்துட்டு அவங்க கொடுத்துட்ருக்க பழைய ஃபுட்டோட மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு 70% ஓல்டு ஃபுட்டு, நியூ ஃபுட்டு வந்துட்டு 30%ன்னு கொடுக்கணும். அதுக்கப்புறமேலு 50-50, அப்புறமேலு பழைய ஃபுட்டு வந்துட்டு 30%, புது ஃபுட்டு 70%ன்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா டாகுக்கு எந்த டைஜஷன் பிரச்சனையோ அல்லது வயிறு சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே வராது. ஸோ அதனால் ஃபுட்டு கண்ட்ரோலுங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டாக்டருக்கு வந்து அட்வைஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா பேலன்ஸ்டு டயட்டு கொடுங்க. அதாவது புரோட்டீன், ஃபைபர், கார்போஹைட்ரேட் இது எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி டாகுக்கு ஃபுட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் அட்வைஸ் பண்ணுறாங்க. அது பிரகாரம் நம்ம கொடுக்கும்போது பப்பி ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கும். ஸோ மறந்துடாமல் ஃப்ரெண்ட்ஸ், புரோட்டீன், ஃபைபர், கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் கொடுக்கலாம். அல்லது ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய கம்பெனி ஃபுட்ஸும் நம்ம கொடுக்கலாம். மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு டாக் வந்துட்டு ஹேர் ஃபால் அப்படிங்கிற ஒரு இஷ்யூஸ் நீங்கள் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவீங்க. அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன்.
நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டாகை வந்து எவ்ரிடே எல்லா டேவும் மார்னிங் வந்துட்டு ப்ரஷ் வச்சு அவங்கள ஒரு சீவரம் மூலமா க்ரூமிங் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஹேர் ஃபால் இஷ்யூஸும் தவிர்க்கப்படும். அதே மாதிரி ஸ்கின்னும் சுத்தமாக இருக்கும். ஸ்கின் ப்ராப்ளம் எதுவுமே வராது. டாக் வந்துட்டு இச்சிங் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் எவ்ரிடே நீங்கள் மார்னிங் வந்துட்டு டாக் வந்துட்டு அந்த க்ரூமிங் அதை ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அதே மாதிரி பாத்திங் அப்படிங்கிறது எல்லாருமே கேட்பீங்க எத்தனை டைம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 மந்த்துக்கு 2 டைம்ஸ் பண்ணுனா போதும். அதாவது 2 வீக்ஸ் ஒன்ஸ் பாத்திங் பண்ணாவே போதுமானது. ஸோ டாக் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அது சாஃப்டாக இருக்கும். ஸ்கின்னும் நல்லாயிருக்கும். எந்த ஹெல்த் இஷ்யூஸும் எந்த ஸ்கின் இஷ்யூஸும் வராது. இதை கடைபிடிச்சு பாருங்க. அதே மாதிரி நம்ம டாகுக்கு வந்துட்டு கம்பல்சரி வேக்சினேஷன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். வேக்சினேஷன் அப்படிங்கிறது 45 டேஸில் ஃபஸ்ட்டு வேக்சினேஷன் போடுவோம். அதுக்கப்புறமேலு 21 டேஸில் செகண்ட் வேக்சினேஷன். அதுக்கப்புறம் ரேபீஸ் பண்ணுவாங்க. இது 3மே கம்பல்சரி வந்துட்டு பேசிக் வேக்சினேஷன் நம்ம கம்பல்சரி நம்ம பப்பிங்களுக்கு போடணும். அதே மாதிரி பப்பிக்கு பூச்சி மருந்து டிவார்மிங்னு சொல்லுவோம். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, பப்பிக்கு 15 டேஸ் ஒன்ஸு, 3 மந்த் ஒன்ஸ் குடுக்கணும். 3 மந்த் உள்ள பப்பிக்கு 15 டேஸ் ஒன்ஸு டிவார்மிங் கம்பல்சரி குடுத்தாகணும். அது வந்து 1 கிலோவுக்கு 1 எம்எல் டாக்டரோட அட்வைஸ் பிரகாரம் குடுத்துருங்க. அதுபோல வந்துட்டு 3 மந்த்துக்கு மேல 6 மந்த் வரைக்குமே மந்த்லி ஒன்ஸ் குடுத்தா போதும். 6 மந்த் அண்ட் அபோவ் 2 மந்த் ஒன்ஸ் டிவார்மிங் பண்ணணும். இது வந்து கம்பல்சரி வயித்துல நம்ப பப்பிங்களுக்கு இருக்கிற புழுங்க எல்லாமே வந்துட்டு வெளிய வரதுக்கு நம்ம டிவார்மிங் கம்பல்சரி பண்ணணும். ஸோ நான் இப்ப சொன்ன இந்த ஹெல்த் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி ஃபுட் ஹேபிட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத கண்டிப்பா உங்க பெட்டுக்கு கடைப்பிடிக்கும்போது உங்க பெட் ஹேப்பியாவும், ஹெல்த்தியாவும் இருக்கும். நம்மளோட புது நாய்க்குட்டியோட அரைவல்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு கோல்டன் ரிட்ரைவர் பப்பீஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கோல்டு கலர் ஹார்ட் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பொமேரியன் பப்பீஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒயிட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச பெட்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன ப்ரீடு வேணுமோ சொல்லுங்கள். அந்த ப்ரீடு நம்ம கொடுத்து சேல் பண்ணலாம். சேல் பண்ணி தந்துட்டுருக்குறோம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா புது புது நியூ அரைவல்ஸ் பப்பீஸு, புது டிப்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் இனி வரும் காலங்களில் புது வீடியோஸ் அப்டேஷன் இருக்கும். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.